சாதி மறுப்பு திருமணம் செய்த மகனை வெட்டி கொன்ற தந்தை. தடுக்க வந்த தாயையும் கொன்ற கொடூரம். முடிவற்ற ஆணவ கொலையால் பறிபோகும் உணர்வுகள். அநீதிக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன? வெல்கம் டு தி கிரைம் டாக் நிகழ்ச்சி. அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் அனுஷியா. எம்எஸ்சி முடித்து அனுஷியா பிஎட் டீச்சர் ட்ரைனிங் படித்து வந்தாங்க. குடும்ப சூழல் காரணமாக திருப்பூர் பனியன் கம்பெனியில 18,000 ரூபாய் சம்பளத்துல குவாலிட்டி செக்கிங் பணியில சேர்ந்திருக்காங்க. அந்த கம்பெனிக்கு பக்கத்திலேயே வீடு எடுத்தும் தங்கியிருக்காங்க. அப்போது பக்கத்து வீட்டில் வசித்த இளைஞர் சுபாஷுடன் அனுஷியாவிற்கு காதல் மலர்ந்திருக்கு. MBA படித்துவிட்டு திருப்பத்தூரில் உள்ள வங்கியில் வேலை பார்த்து கொண்டிருந்த சுபாஷும் அனுஷியாவும் காதலித்து வந்த நிலையில சுபாஷ் தன்னுடைய காதலை அவர் வீட்டில் தெரிவிச்சிருக்காங்க. காதலுக்கு சாதியை காரணம் காண்பித்த சுபாஷின் தந்தை தண்டபாணி கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. தண்டபாணியின் சம்மதத்தை தவிர அனைவரும் காதலுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்ததால் இரு வீட்டார் சம்மதத்தோட 2023 மார்ச் 27ஆம் தேதி இருவரும் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சுபாஷ் திருப்பத்தூரில் வேலை பார்ப்பதால் திருமணத்திற்கு பின்னர் மனைவி அனுஷியாவுடன் அங்கேயே வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. காதல் கைகூடிய மகிழ்ச்சியில் தங்களது வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. ஆனால் மகிழ்ச்சி ரொம்ப நாளுக்கு நீடிக்கல. திருமணமாகி 15 நாள் விருந்துக்கு அழைத்த சுபாஷின் தந்தை தண்டபாணி தனது மகனையும் மருமகளையும் இரவில் விருந்து வைத்து கவனிச்சிருக்காரு. ஆணவ ஆத்திரத்தில் இருந்த தண்டபாணி மறுநாள் காலையில் மகனையும் மருமகளையும் எதிர்பாராத விதமா கத்தியால் சரமாரியா வெட்டி இருக்காரு. தடுப்பதற்காக ஓடி வந்த தனது தாய் கண்ணம்மாளையும் ஈவு இறக்கமில்லாம குத்தி கொன்றுவிட்டு தன்னையும் கழுத்தில் குத்தி கொண்டார். இதை அறிந்த காவல்துறையினர் விசாரித்த போது அதனை மறைத்து தனது தாய் கண்ணம்மாள், மகன் சுபாஷ், மருமகள் அனுஷியா 3 பேரையும் யாரோ ஒருவர் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பித்து விட்டார். தடுக்க போன நான் மட்டும் கத்தி கூத்து காயத்துடன் உயிர் தப்பியதாக நாடகம் ஆடியிருக்காரு. இந்த சம்பவத்தில் 1 மாதமாக உயிருக்கு போராடிய மருமகள் அனுஷியா மட்டும் உயிர் பிழைத்தது தண்டபாணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அனுஷியா அளித்த வாக்குமூலத்தில் உண்மை அனைத்தையும் சொல்லிவிட போலீசார் உரிய பாணியில் விசாரித்ததும் தண்டபாணி சொல்லியது அனைத்தையும் பொய்யின நடத்தப்பட்ட விசாரணையில தெரிய வந்துச்சு. மகன் வேறு சாதி பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் திட்டமிட்டு வீட்டிற்கு அழைத்து இரவு சாப்பிட வைத்து தண்டபாணி நாடகமாடியதை கண்டுபிடித்ததாக போலீசார் சொல்லியிருக்காங்க. சுபாஷின் மனைவி அனுஷியாவின் புகாரின் பெயரில் தண்டபாணியை கைது செய்த ஊத்தங்கரை போலீசார் 2023 ஏப்ரல் 18ஆம் தேதி சேலம் மத்திய சிறையில அடைக்கப்பட்டாங்க. இந்த வழக்கானது கிருஷ்ணகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. தண்டபாணிக்கு வாதாட வழக்கறிஞர் யாருமே முன்வராததால் நீதிமன்றம் சார்பில் வழக்கறிஞர் ஏற்பாடு செய்யப்பட்டு வழக்கு நடைபெற்று வந்தது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு காரணமாக சேலம் சிறையில் இருந்த தண்டபாணியை நிபந்தனை ஜாமீனில் வெளியே விட்ட நீதிமன்றம் நாள்தோறும் கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்திட உத்தரவிட்டது. இந்த நிலையில இந்த வழக்கின் தீர்ப்பை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி லதா கடந்த நவம்பர் மாதம் 14ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பில் மகன் சுபாஷை கொலை செய்த குற்றத்திற்காக தண்டபாணிக்கு 1 ஆயுள் தண்டனையும், தாய் கண்ணம்மாளை கொலை செய்த குற்றத்திற்காக 1 ஆயுள் தண்டனையும், சுபாஷின் மனைவி அனுஷியாவை சாதி ரீதியாக பேசி கொடூரமாக தாக்கியதற்காக 1 ஆயுள் தண்டனைன்னு மொத்தம் 3 ஆயுள் தண்டனை தண்டபாணிக்கு விதிக்கப்பட்டுச்சு. அனுஷியாவை சரமாரியாக வெட்டியதற்காக 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும்,
8,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளிச்சிருக்காங்க. தொடர்ந்து அனுஷியாவின் மருத்துவ செலவுக்காக அரசு சார்பில் மாவட்ட கலெக்டர் 2,50,000 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி லதா தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. இதையடுத்து குற்றவாளியான தண்டபாணியை சேலம் மத்திய சிறையில அடைக்கப்பட்டாங்க. பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்ட இந்த தீர்ப்பு குறித்து உருக்கமா பேசிய அனுஷியா, சுபாஷ் என்னோட இருப்பதை நான் உணர்ந்தேன். இது எல்லோருக்கும் கிடைத்த வெற்றி என கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க. தனது சாதி வெறியால் தான் பெற்ற மகனையும் மனைவியையும் கொல்லும் இந்த உணர்வற்ற மனிதர்களின் செயலுக்கு நீதிமன்றம் தக்க தண்டனை கொடுத்து தன் கணவனை இழந்த அனுஷியாவிற்கு துணை நிற்குது. சமூகத்தில் குரலற்றவர்களின் குரலாக என்றைக்கும் ஒலிக்கும். தொடர்ந்து மனித நேயத்திற்கு எதிரான குற்றங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவோம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.